வணக்கம், வெல்கம் டு another மினி vlog சீரிஸ். இது போன வாரம் எடுத்த மினி vlogsோடைய தொகுப்புகள்னே சொல்லலாம். ஏன்னா கண்டினியூஸாக மினி vlog எடுக்கலை, போடவும் இல்லை. உங்களோட காரணம் வந்து வீக்கெண்டில் என்னோடய ஹஸ்பண்ட் வரதா இருந்தது. அதனால் டெய்லி என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இது வியாழக்கிழமை நான் சாப்பிட்ட லஞ்சு பஞ்சாபி போகா வித் வெஜிடபிள்ஸ் வந்து பிளான்ச் பண்ணி தயிரோடு சாப்பிட்டேன். ரொம்ப போர் அடிச்சது அன்றைக்கி. ஏன்னா ஈவினிங் தான் நான் ஹஸ்பண்ட் வரதா இருந்தா. ஸோ மைக்கேல் மதன காமராஜன் பார்த்து ஜாலியாக சிரிக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போல்லாம் சாயந்தரம் மங்களூர் இடியுடன் கூடிய பெருத்த மழையாக இருக்குது. அண்ட் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி பயங்கர மழை இருந்ததுன்னா ஃப்ளைட்டை டைரெக்டாக கொண்டு பெங்களூரில் இறக்கி விட்ருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை அவர் வர டயத்துக்கு வருண பகவான் கொஞ்சம் போனால் போகுதுன்னு விட்டார் போட்டிருக்கு. கொஞ்சம் மழையை நிறுத்திட்டார். ஸோ சேஃபாக வந்து இறங்கியாச்சு என்னுடைய ஹஸ்பண்டும். பட் சத்தம் அப்படியே பயங்கரமாக இருக்குங்க நைட்டெல்லாம். அடுத்து ஹஸ்பண்ட் வந்தப்புறம் மெயினாக நான் அவருக்காக வச்சுருந்த காரியம் இந்த பால்கனி கார்டனில் நம்ம மஞ்சள் அறுவடை தான். பட் பெருத்த ஏமாற்றம் என்ன அப்படின்னா, மஞ்சளே இல்லை. அப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதம் எடுத்தேங்கிறனால தான் நாங்கள் எடுத்தோம். யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ நாங்கள் புதுசாக மண் வாங்கி வச்சதுனால எல்லா மண்ணையும் திருப்பி எல்லா பாட்லேருந்தும் எடுத்துகிட்டு புதுசாக மண்ணை நிரப்பி ஃபஸ்ட் கிளாஸாக திருப்பி வச்சுட்டோம். அந்த மஞ்சளையும் சேர்த்து தான். அண்ட் அவங்க எல்லாத்தையும் கேட்டிருந்தேன் இல்லையா, ஓமவல்லி செடி வந்து ஸ்டெம் வச்சா வரும்மா. ஸோ அது பெருசாக இருக்கிறதுனால ஸ்டெம் அங்கங்கே நட்டு வச்சுட்டு மஞ்சளை திருப்பி நட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து மெயினாக ஓமவல்லி இருக்கிற மெயின் பாட்டு. இந்த செடி என்னன்னு தெரியல, வர தான் தெரியும். இதுக்கப்புறமா உள்ள அத்தனை செடிகளுமே நான் பாம்பே போயிருக்கும்போது எங்கள் அம்மா வச்ச செடிகள் தான். இந்த பாருங்க குட்டி குட்டியாக துளிர் விட்டுருக்கு, எலும்பிச்சம்பழம் கன்று. அதுக்கப்புறமா இந்த மருதாணி செடி களை வச்சது வந்துடுத்து, துளசிகள் கன்றுகள் அழகாக வந்திருக்கு. அண்ட் ஒரு தக்காளி செடியும் குட்டியாக கருவேப்பிலை செடி. இது எல்லாமே என்னுடைய அம்மாவின் கைவண்ணங்கள் தான். ஸோ அவள் வந்தான்னா திருப்பியும் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்து நான் ஹஸ்பண்ட் வந்துட்டார் அப்படின்னாலே வெளியில் அவரோட போய் நம்மளால் வாங்க முடியாத சில விஷயங்களை வாங்குறது தான். லைக் இந்த ஃபிக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கினோம். கொஞ்சம் திங்கிறதுக்கான தீனிகள் எல்லாமே வாங்கினோம். அண்ட் அதை வந்து பாம்பேக்காகவும் இங்கேக்காகவும் பிரித்து எடுத்துட்டோம். அண்ட் மெயினாக அவருக்கு இந்த 70% 80% டார்க் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். நமக்கு அதை வாயிலே வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா அவ்வளோ கசப்பாக இருக்கும். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான வேலைகள் தான் போன வாரம் நடந்தது. அடுத்த வாரத்துலேருந்து டெய்லி மினி vlog கட்டாயமாக நான் உங்களோட பேச வருவேன். பை.